சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகம் நாளை முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல புதிய கட்சியை துவங்க இருப்பதாகவும், இப்போது இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக புதியதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அரசியல் கட்சியாக இது செயல்படும் என ஒரு 3 பக்க அறிக்கையை விரிவாக வெளியிட்ட இந்த அரசியல் பிரவேசம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து அவ்வப்போது அங்காங்கே தலைவர்கள் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த புஸ்லி ஆனந்தை தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஸ்லி ஆனந்தை நேரடியாக பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்திற்கு வந்து சந்தித்து அவர்களது நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக முதல் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. இதன்படி முதல் முறையாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதாவது உட்கட்சி கூட்டம் கட்டமைப்பு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆலோசிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஏற்பாட்டின் பேர்ல உத்தரவின் பேர்ல இந்த கூட்டம் நடத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்துல மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நிலைய செயலக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்களின் கையெழுத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பேடின் மூலமாக அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வமான மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் இதுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2026 தான் இலக்கு. 2024 நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கு சார்பு நிலையோ அல்லது போட்டியிடும் நிலையிலேயோ தமிழக வெற்றி கழகம் இல்லை. 2026 சமரசமற்ற முறையில நேரடியாக தேர்தல் களம் காண போகிறோம் என அக்கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டிருந்தவாறு அடுத்தடுத்த கட்சி பணிகள் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள், பூத் கமிட்டிகள் அமைப்பது, அதை தவிர்த்து நிர்வாகிகளை கூட்டமைப்பது, பொறுப்புகள் அளிப்பது, அது மட்டுமல்லாமல் மாவட்டம் தோறும் தொண்டர்களை சேர்ப்பது, உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கட்சி ரீதியில தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவை அனைத்தும் குறித்து நாளை விரிவாக ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. நாளை காலை 9 மணிக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இந்த முக்கியமான கூட்டம் கூட இருக்கிறது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.